நம்ம உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. ஸோ என்னோட ஸ்கில் செட்ஸ் என்னோட இது என்னன்றது. ஸோ ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் சைபர் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டொமைன் இஸ் வேஸ்ட். ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலாக எதில் நம்மளை ஸ்பெஷலைஸ்டு பண்ணிக்கிறோமோ ஸோ தேர் வி வில் பி பிளேசிங். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக இன்ஜசாத்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் as a security consultant and I'm doing part time training as well. ஸோ என்னோட ட்ரைனிங்ஸில் எல்லாமே கொஞ்சம் ரியல் டைமில் கொடுக்கணும். ஸோ வேர் ஐ எம் ஜஸ்ட் கரண்ட்லி ஒர்க்கிங்ன்றதுனால ஸோ என்னோட ட்ரைனிங்ஸோட மாடல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரியல் டைமில் இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் த ரியல் சினாரியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு செஷனில் நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன, why we need cyber security, எதுக்கு சைபர் செக்யூரிட்டி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவை, அண்ட் அதில் வந்து சிஐஏ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் பற்றி சின்னதாக பார்க்க போகிறோம். அண்ட் வல்னபிலிட்டி, த்ரெட், ரிஸ்க் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி சைபர் செக்யூரிட்டியில் கேட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will move into சிலபஸ். என்ன என்ன ட்ரைனிங்கில் நம்ம என்னென்ன சிலபஸஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், அண்ட் சைபர் செக்யூரிட்டியோட ஸ்கோப் என்ன, எப்படி இருக்குது இப்போது, ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வி ஹேவ் ஃபைனலி Q&A. ஸோ Q&Aல உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து இந்த டிஜிட்டலி கனெக்டடை பற்றி நம்ம பேசியே ஆகணும். பிகாஸ் இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. எவ்ரிபடி இஸ் ஹேவிங் டேட்டா. எல்லார்கிட்டயும் தே ஹேவ் சம் டேட்டா. ஸோ அவங்க டேட்டாஸ் எப்படி வேணா கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லை அது யார்கிட்ட வேணா ஷேர் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. ஒன்று ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனாக நீங்கள் மொபைல் ஃபோன்ஸில் வச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அனதர் திங் வென் இட்ஸ் கம் டு கார்பரேட், நீங்கள் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ், ஒரு இமெயில்ஸ், அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ணுற அந்த யூசர் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே கார்பரேட் ரிலேட்டடான டேட்டா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாஸ் நம்ம வந்து செக்ரிகேஷனில் வச்சுக்குவோம் மைண்டில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சைபர் செக்யூரிட்டி ஸோ பர்சனலாக லைக் நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. ஸோ வி ஆர் கோயிங் டு see that, அதையும் நம்ம பார்ப்போம். பட் மோஸ்ட்லி இன்டு கார்பரேட் ஸ்டைலில் அங்கே இருக்கிற டிவைசஸ் எப்படி, அங்கே இருக்கிற இன்சிடென்ட்ஸ் அதாவது சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஸோ அங்கே இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், அந்த டேட்டா செக்ரிகேஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும், அங்கே என்ன மாதிரி டூல் செட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து டிப்ளாய்மெண்ட்ஸு, அதுக்கோட பர்பஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம் இன் ஃபியூச்சரில். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த டேட்டா ஃப்ரம் தி அட்டாக்கர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வி ஹாவ் டு ஃபாலோ தி கம்ப்ளைண்ட்ஸ், டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டி இருக்குது, டிஃபென்சிவ் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப் ஆங்கிளையும் நம்ம பார்த்து வி ஹாவ் டு ப்ரொடெக்ட். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் லைக் அந்த டிஜிட்டல் டேட்டா பற்றிக்கான விஷயம். அண்ட் மூவிங் டு தட், இந்த டேட்டா எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி நடக்கும், அதாவது ஒரு டேட்டா எப்படி திருடப்படும், இல்லை ஒரு அட்டாக் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே தான் டார்கெட்டே நடக்கும். ஸோ பேசிக்கலாக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம், ஒரு டேப்லெட்டில் வச்சுக்கலாம், உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பெரிய சர்வர் ஃபார்ம், பெரிய டேட்டா சென்டர், இங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி அட்டாக்கர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்டாக்கர்ஸ் வி ஆல்சோ கால்ட் ஹேக்கர்ஸ். ஸோ இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விச் கிவ் சம் இம்பேக்ட் டு த ஆர்கனைசேஷன். ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுக்கும். என்ன மாதிரி தாக்கும், அவங்களோட ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணலாம். ஸோ அவங்களோட டேட்டாவை லாஸ் பண்ணிட்டு கஸ்டமர் சைடில் பிஸ்னஸ் ஓரியன்டாக பெரிய இம்பேக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களான ஒரு டேமேஜ் வந்து இந்த ஹேக்கர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேட், கிரே ஹேட், ஒயிட் ஹேட், அதுக்கப்புறம் சூசைட் ஹேக்கர்ஸ், ஒரு 4 டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹேட் அப்படின்னு கூடிய ஃபர்ஸ்ட் ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் எத்திக்கல். ஸோ மோஸ்ட்லி அஃபென்சிவ் சைடில் நிற்பாங்க. ஸோ தே டூ அட்டாக்ஸ், தே ஸ்டீல் டேட்டா, உங்கள் டேட்டாலாம் திருடுவாங்க. அதுக்கப்புறம் தே வில் செல் இட் த டேட்டா, அதுலேருந்து ஏதாவது ப்ராஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தே கிவ் சம் ஹார்ம்ஃபுல் திங்ஸ் டு த ஆர்கனைசேஷன்.
ஸோ இந்த மாதிரி பண்றவங்க எல்லாருமே வந்து நம்ம பிளாக் ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வி ஹாவ் ஒயிட் ஹேட். ஒயிட் ஹேட்னா லைக் லீகலி ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தே வில் பி இன் தி டிஃபென்சிவ் சைட். ஸோ அவங்க வந்து தே வில் ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா. ஸோ ஏதாவது ஹார்ம்ஃபுல் திங்ஸ் நடக்குது அப்படின்னா தே வில் இன்ஃபார்ம் டு த சர்டன் டீம். ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, இங்கே இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் இருக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம ரெகுலராக அப்டேட்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு தொடர்ந்து கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். அண்ட் தென் கிரே ஹேட்னு சொன்னேன். ஸோ கிரே ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மிடில் இருப்பாங்க அவங்க. ஸோ தே வில் பி ஆக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன். சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஒரு நல்லவன் டப்புன்னு கெட்டவனா மாறுவான் பிகாஸ் ஆஃப் சம் சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுவான் பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன்ஸ். அதாவது மோஸ்ட்லி இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஓரியன்டாக இருக்கும். ஸோ காசுக்காக நல்ல விஷயமும் பண்ணுவான், கெட்ட விஷயமும் பண்ணுவான் ஃபார் தி ஆர்கனைசேஷன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி வேணா மாறுவாங்க, லைக் கேட் ஆன் த வால் மாதிரி. ஸோ த பீப்புள் வி கால் இட் அஸ் அ கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். அண்ட் தென் சூசைட் ஹேக்கர்ஸ். சூசைட் ஹேக்கர்ஸ்னா லைக் இந்த பேரே வித்தியாசமா இருக்கும். லைக் ஹைலி மோட்டிவேட்டட். எனக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்கு, நான் ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணின்னு இருக்கேன் ரொம்ப வருஷமா. அந்த கம்பெனியை நான் வந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங், ஐ வாண்ட் டு கிவ் சம் இம்பாக்ட் டு த ஆர்கனைசேஷன். அவன் டேட்டாவை திருடி எங்கன்னா நான் போஸ்ட் பண்ணி அவனோட பப்ளிக் அவனோட ரெப்புடேஷனை காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இந்த சூசைட் ஹேக்கர்ஸ்க்கு இருக்கும். ஸோ தே ஒன்ட் கேர் அபவுட் ஆக்சுவலி தே வில் காட் போலீஸ் வந்து நாளைக்கு பிடிப்பாங்க. ஸோ இட் வுட் பி பப்ளிஷ்ட் இன் த நியூஸ். அண்ட் அவங்க என்னைக்குன்னா ஒரு நாள் மாட்டிப்பாங்க. ஸோ தே நோ ஆல் த திங்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். பட் அவங்க எதை பற்றியும் கேர் பண்ணிக்காம ஸோ தே ஹாவ் ஒன்லி ஒன் சிங்கிள் பாயிண்ட், நான் வந்து அவனை டேமேஜ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வி கால் இட் அஸ் அ சூசைட் ஹேக்கர்ஸ். அண்ட் தென் ஃபைனலாக நமக்கு ஒரு படி அதிகமாக போயிட்டு ஸ்கிரிப்ட் கிடிஸ் அப்படின்னு நம்ம ஒரு சிலர் சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கோடர்ஸ், டெவலப்பர்ஸ். ஸோ அவங்க வந்து தே ஹாவ் சம் ஸ்கில்ஸ் டு டூ இன்னும் அந்த கோடிங்கில் வந்துட்டு அப்ளிகேஷனை மால் ஃபங்க்ஷன் பண்ணி அதுலேருந்து டேட்டா திருடுறாங்க. பட் தட்ஸ் ஆல் ரேர் சினாரியோஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கோடர்ஸ் கிட்ட நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது தாண்டியும் வரக்கூடிய ஒரு சில இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஹேக்கிங் சினாரியோஸ் நடக்கும் ஃப்ரம் தி ஸ்கிரிப்ட் கிட்டீஸ். ஸோ இவ்வளோதான் டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்கள பற்றியெல்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லார பற்றியும் நம்மலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து நமக்கு ரெண்டு பாயிண்ட் தான், ஒன்று அஃபென்சிவ், ஒன்று டிஃபென்சிவ். ஸோ டிஃபென்சிவ் சைட்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணோம், பட் அஃப்கோர்ஸ் அஃபென்சிவ் சைட்லேருந்து என்னென்ன மாதிரி பண்ணுவாங்கன்றதையும் we need to understand. ஸோ டைப்ஸ் ஆஃப் சைபர் த்ரெட்ஸ். சைபர் த்ரெட்ஸ்னா லைக் அட்டாக்ஸ், இல்லை என்னென்ன மாதிரிலாம் அட்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ நான் சும்மா ஒரு ஹை லெவலில் நம்ம போட்டிருக்கேன் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இது தாண்டி நிறைய டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 350 டெக்னிக்ஸ் இருக்கு வாட் வி நோ. அண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 14 டாக்டிக்ஸ் அவைலபிள். பட் இந்த டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னா அது பெரிய செஷன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இது வந்து காமனாக பேசக்கூடிய ஒரு த்ரெட்ஸ். லைக் ஒரு மால்வேர் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மால்வேர் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதோட யூட்டிலைசேஷன் வந்து ரிடியூஸ் ஆகும். அண்ட் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து அன்யூஷுவலாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதிலிருந்து வந்து மோஸ்ட்லி இந்த கிரிப்டோ மைனிங் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். கிரிப்டோ மைனிங் ஹேக்கர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட யூட்டிலைசேஷனை திருடி அது மூலயமா மைனிங் பண்ணி அது மூலயமா காசு சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்களாம் இந்த மால்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் இது வந்து ransomware சொல்லுவோம். ஸோ அதுவும் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் என்கிரிப்ட் பண்ணிட்டு தென் தே வில் ransom ஃபார் மணி. உங்ககிட்ட இருந்து பிட்காயின்ஸில் காசு கேட்பாங்க. அது கொடுத்தாதான் வந்து நான் டீக்ரிப்டர் கீ கொடுப்பேன், அதை வச்சு தான் நீ அன்லாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் அட்டாக். இது எல்லாமே இந்த மால்வேர் கீழே வரும். அண்ட் தென் வி ஹாவ் ஃபிஷிங். ஃபிஷிங் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் மக்கள்கிட்ட ஃபிஷிங் மேலே போயிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் எந்த கம்பெனிலனா ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் காலேஜஸில் இருந்தாலும் இந்த ஃபிஷிங்கை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போனாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் அவேர்னஸ் வரும். அண்ட் யூ வில் ஆல்சோ ரிசீவ் லாட் ஆஃப் எஸ்எம்எஸ் ஃப்ரம் தி பேங்க்ஸ். ஃபிஷிங்கில் நீங்கள் உஷாராங்க. ஃபிஷிங்னா என்ன? ஸோ ஒரு ஃபேக் சைட்டை ரெடி பண்ணுறது. ஸோ லெட்ஸ் சே இப்போ ஒரு நல்ல பேங்க் சைட் இருக்குது. அந்த பேங்க் சைட்டை நீங்கள் அப்படியே ஒரு ஃபேக் சைட்டாக கிரியேட் பண்ணி நான் யூசருக்கு அனுப்பும் போது
யூசர் வந்து ஏதோ பேங்க் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ அதனால நான் வந்து என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணும் போல இருக்கு அப்படின்ட்டு அவன் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அட்டாக்கர் கிட்ட போயிடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அட்டாக். இது வந்து பேங்க் சைட்ல மட்டும் இல்லை, நிறைய சைட்ல இன்னைக்கு சோஷியல் மீடியா சைட்ஸ் இருக்கு, இன்னைக்கு ஸ்ட்ரீமிங் சைட்ஸ் லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், லாட் ஆஃப் சைட்ஸ்ல வந்து இந்த ஃபிஷிங் அட்டாக் நடக்குது. சாரி. அண்ட் தென் பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ். பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ ஐ நோ நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க, வேர் யூ ஆர் ஃப்ரம், வேர் யூ பிலாங்ஸ் டு, இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி நான் ஒரு 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 யூசர் நேம் இல்லை ஒரு பாஸ்வேர்டை நான் கெஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணின்னு இருப்பேன். ஓகே, ஸோ ஒரு கெஸ்ஸில் தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா எங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல எழுதி வச்சுருப்பீங்க, அதை வச்சு நான் சும்மா கொஞ்சம் கெஸ் பண்ணி அது கூட லைக் இயர்ஸ், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஆட் பண்ணி நான் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இதோட சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி தான். பட் இது வந்து இந்த பாஸ்வேர்ட் டைப் ஆஃப் அட்டாக் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் டு டீகோட். பட் இதனாலேயும் நிறைய அட்டாக்ஸ் இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ பாஸ்வேர்ட் கெஸ்ஸிங்கில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது பாஸ்வேர்ட் அட்டாக், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கிரிப்ட்ஸ், நிறையா டூல்ஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் உட்காந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த சொன்ன அந்த காம்பினேஷன்ஸ்லாம் இஃப் யூ கிவ் டு த சிஸ்டம், இட் வில் ட்ரை, கீப் ஆன் ட்ரை. உங்கள் பாஸ்வேர்டை வந்து கீப் ஆன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரை 4 ட்ரைக்கு அப்புறமா உங்களோட யூசர் நேம் வந்து லாக் ஆயிரும் ஃபார் சர்டன் டைம், 15 minutes or 20 minutes. அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், லைக் 15-20 minutesக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ண அப்படின்ட்டு. ஸோ இந்த பாஸ்வேர்ட் அட்டாக்கு நிறைய டைப் ஆஃப் டூல் செட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இன்னைக்கு காமனாக நடக்கக்கூடியது. அண்ட் தென் மேன் இன் அ மிடில். மேன் இன் அ மிடில் இஸ் அ டைப் ஆஃப் அட்டாக். என் நெட்ஒர்க்கில் நான் ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு யூ வில் பி கனெக்டிங் டு மல்டிபிள் ஒய்ஃபை, உங்கள் ஹோம் ஒய்ஃபை, காலேஜ் ஒய்ஃபை, ஆஃபீஸ் ஒய்ஃபை, தென் பப்ளிக் ஒய்ஃபை லைக் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணும்போது வி டோன்ட் நோ அந்த நெட்ஒர்க்கில் யார் இருக்காங்க, ஹூ ஆர் ஆல் தேர் கனெக்டட். ஆனால் நெட்ஒர்க் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சா இல்லையானோ நமக்கு தெரியாது. ஸோ அதே நெட்ஒர்க்கில் ஒருத்தர் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த நெட்ஒர்க்கோட டிராஃபிக்கை மொத்தமாக ரீட் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் ரீடிங் what are all incoming and outgoing traffics இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல இருந்து அவன் என்ன டைப் ஆஃப் சைட்ஸ் எல்லாம் வந்து ப்ரௌஸ் பண்றான்றதை பார்க்கலாம். அண்ட் அந்த சைட்டுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு அமேசானை ஓப்பன் பண்ணி இஃப் யூ கிவ் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இதெல்லாம் போகும் வரும். ஸோ எல்லாமே கேப்சர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து டீக்ரிப்ட் பண்ணி தே வில் ஸ்டீல் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் மேன் இன் அ மிடில் அட்டாக். அண்ட் தென் மலிஷியஸ் சாஃப்ட்வேர், இதை வந்து ரிமோட் ஆக்சஸ் டார்ஜன், பேக்டோர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல சாஃப்ட்வேர் அழகாக க்ரியேட் பண்ணிட்டு தென் அதை வந்து உங்கள் சிஸ்டம்லேயும் உங்கள் மொபைல்லையும் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் அது எனக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி. என்ன ரிப்போர்ட் பண்ணும்? ஸோ உங்களோட ஃபைல் சிஸ்டம் எனக்கு ஆக்சஸ் வரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது எனக்கு தெரியும். நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் என்ன வந்திருக்கு போகுது, யார் கால் பண்ணுறீங்க, ஸோ கம்ப்ளீட்டான ஆக்சஸ் எனக்கு கிடைக்கும். அண்ட் எப்போ வேணுமோ நான் கேமரா ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன். ஐ கேன் டூ எனி திங் ஐ வாண்ட். ஐ கேன் பிளே அரவுண்ட் வித் தட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது இந்த ரிமோட் ஆக்சஸ் டார்ஜன் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து பெய்டு இருக்கு, நிறைய ஓப்பன் சோர்சஸ், நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இங்கே இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது ஹைலி டேஞ்சரஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிடாஸ் அட்டாக். ஸோ டிடாஸ் அட்டாக்னா லைக் ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிராஃபிக். இப்போ நான் இருக்கேன், லைக் வி ஹாவ் அ டீம், ஒரு 30-40 மெம்பர்ஸ் இருக்கும். வி ஆர் ஜஸ்ட் சென்டிங் அ டன்ஸ் ஆஃப் டிராஃபிக் டு ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வர். இப்போ ஒரு பேங்க் சர்வருக்கு நீங்கள் அவ்வளோ டிராஃபிக் அமிச்சிங்கன்னா அதோட யூட்டிலைசேஷன் கம்ப்ளீட்டாக போயிட்டு ஸோ இட்ஸ் அன்ஏபிள் டு ரெஸ்பான்ஸ் டு த ஆக்சுவல் கஸ்டமர். ஸோ ஒரு பேங்க் சைட்டு வந்து ஒரு 30 minutes 40 minutes டவுன் ஆகுதுன்னா அவங்களோட ரெப்புடேஷன் லாஸ் ஆகும். அதனால கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன் ஸ்டாப் ஆகும். அதனால பிஸ்னஸ் லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸஸ்லாம் கிரியேட் பண்ணுறது இந்த டிடாஸ் அட்டாக் பண்ணுறவங்களோட வேலை. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அனானிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் ஹேக்கர் குரூப் இருக்காங்க. லைக் ஈரான் பேஸ் பண்ணி ஒரு ஹேக்கர், த்ரெட் ஆக்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் அட்டாக்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ தே ஹாவ் பாட்ஸ் லைக் வேர்ல்டு வைட். ஸோ இது வந்து நம்ம 30 பேர் தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இது வந்து நிறைய பாட்ஸ், அதாவது நிறைய காம்ப்ரமைஸ்டான மிஷின்ஸ் வந்து நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கும் வேர்ல்டு வைடாக இன்டர்நெட்டில். ஸோ அந்த பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து
ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அண்ட் தென் அந்த பாட்ஸ் அந்த அந்த காம்ப்ரமைஸ்டான மிஷின்ஸ் கிட்ட இருந்து டிராஃபிக்கை வாங்கி தே வில் சென்ட் இட் டு தி சர்வர். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டிடாஸ். இதே ஒரு சிங்கிள் டு சிங்கிள் மிஷின் நடந்ததுன்னா அது பேர் வெறும் டாஸ். மல்டிபிள் சிஸ்டம்ஸ் ஒரு சர்வரை டார்கெட் பண்ணுது அப்படின்னா டிடாஸ் வரும். ஸோ அப்படின்னா நிறைய ஐபிஸ் வரும் அந்த மிஷினுக்கு. ஸோ அது தெரியாது லைக் ஃபயர்வாலில் எதை பிளாக் பண்ணணும் எதை பிளாக் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் வருது, இது எப்படி நம்ம வந்து தடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டைப் ஆஃப் அட்டாக். பட் இதுக்கெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் லாட் ஆஃப் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ். நம்ம அதை பற்றி நம்ம வந்து த்ரூ அவுட் திஸ் செஷன் இந்த கோர்ஸில் வந்து அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகும். அண்ட் தென் ஃபைனலி வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? ஸோ இவ்வளோ த்ரெட்ஸ் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ சைபர் செக்யூரிட்டினால என்ன பண்ண முடியும், சைபர் செக்யூரிட்டிக்காக என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் போயிட்டு ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டு ஓகே இன்னிலேருந்து நம்ம எல்லாம் செக்யூர், யார் ஆல் செக்யூர்ட் அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இது வந்து ஒரு ப்ராசஸ், இது வந்து ஒரு ப்ராக்டிஸ், இல்லை வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ அந்த நெட்ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அண்ட் யூ ஹாவ் டு யூஸ் த ரெகுலேஷன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அண்ட் தென் நீங்கள் ஒரு செக்யூரிட்டியை தான் பில்ட் பண்ணணும். இட்ஸ் லைக் அ டீம் ஒர்க். ஸோ அந்த டீம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய ஓஷன். ஸோ இது எல்லாமே காம்பினேஷன் ஆகி ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது பேர் தான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்? ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் த டேட்டா ஓகே அகெயின்ஸ்ட் தி டேமேஜ் ஆர் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஸோ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்னா மக்கள் யாருன்னா அட்டாக்கர்ஸ் யாருன்னா வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, தே டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு அவர் டேட்டா. அவங்க எதுவும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இட்ஸ் பீன் ப்ரொடெக்டட். ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணாமல் அந்த ப்ரிவிலேஜை போட்டு இல்லை உனக்கு இவ்வளோ தான் ஆக்சஸ், உனக்கு இவ்வளோ தான் ஆக்சஸ், அண்ட் அதே அன்ஆத்தரைஸ்டாக வந்தான்னா அந்த பர்சனை வந்து டினை பண்ணி யூ ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் அன் ஆக்சஸ் டு திஸ், இதுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாதுன்னு சொல்லி நம்ம அனுப்புறது தான் சைபர் செக்யூரிட்டி. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகே, சைபர் செக்யூரிட்டி டீமாக ஒரு ஹை லெவல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான். ஒன்று அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் ஆக்சஸ் இல்லைன்னா அந்த ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்காது. லைக் யூ ஒன்ட் கெட் தட் ஆக்சஸ். ஹூ ஆர் ஆல் ஹேவிங் த ஆக்சஸ், ஸோ அவங்க மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாராலையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆக்சஸ் பண்ண முடியாது. யாருக்கு அந்த ஆக்சஸ் தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ் இருக்கும். ஓகே, அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் தே டோன்ட் ஹாவ் அன் ஆக்சஸ். ஆக்சஸ் டு வாட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சஸ் டு ஒரு மிஷின், ஆக்சஸ் டு ஒரு சர்வராக இருக்கலாம், ஆக்சஸ் டு ஒரு ஃபைலாக இருக்கலாம், anything. ஓகே, ஸோ இந்த ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணி வச்சு. ஸோ இவங்களுக்கு இந்த ஆக்சஸ், இந்த டீமுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஃபைல், இந்த பர்டிகுலர் சர்வரோட ஆக்சஸ், மற்றவங்க யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னா அவருக்கு அந்த ஆக்சஸே இல்லை அந்த மிஷினை, பட் இஸ் ஆக்சஸிங் அப்படின்னும் போது வி கால் இட் ஆஸ் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். அடுத்தது அன்ஆத்தரைஸ்ட் மாடிஃபிகேஷன். அதாவது ஒரு ஃபைலை அன்ஆத்தரைஸ்ட் அவருக்கு ஆக்சஸே இல்லை, பட் ஆனால் அவர் எடுத்து அதை மாடிஃபை பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ அந்த மாடிஃபிகேஷன் சிலருக்கு வந்து ரீட் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அவருக்கு மாடிஃபிகேஷன்லாம் இருக்காது, வெறும் அவர் வந்து அந்த கண்டென்ட்டை படிக்க தான் முடியும். ஓகே, ஸோ இந்த அன்ஆத்தரைஸ்ட் மாடிஃபிகேஷன் தானே அந்த ப்ரிவிலேஜை எஸ்கலேட் பண்ணி அவங்க வந்து அந்த டேட்டாவை வந்து மாடிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதை அட்டாக்கர் பண்ணுவாங்க. ஸோ வி கால் இட் அன்ஆத்தரைஸ்டு மாடிஃபிகேஷன். அப்புறம் அன்ஆத்தரைஸ்டு டெலிஷன். டேட்டா இருக்கும், ஆனால் நம்மளுக்கு எப்போ அவைலபிளாக தேவையோ அந்த டேட்டா அப்போ இருக்காது, அப்போ டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ ஒரு ஒரு பேங்க்கோ இல்லை இன்னைக்கு கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட யூசர் ப்ரொஃபைல்ஸ், யூசர் லிஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸில் இருக்கும். சம்டைம்ஸ் அது டெலீட் ஆயிடுச்சுன்னா ஸோ அது வந்து அகெயின் பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்ஆத்தரைஸ்டு டெலிஷன் வந்து அனதர் திங். ஸோ அதையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ இந்த 3 விஷயம் ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கவே விட மாட்டாங்க அட் எனி காஸ்ட். சைபர் செக்யூரிட்டியோட வேலை அதுதான். ஸோ as you are a defense and you have to defend all these 3 kind of attacks in an organization. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹை லெவலில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. இங்கே தான் உங்களுக்கு அந்த சிஐஏ வரும். ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி யார் ஆக்சஸ் பண்ணமோ அவங்க தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுதான் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். ஸோ அது உங்கள் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அண்ட் இன்டெகிரிட்டி,
ஒருத்தருக்கு ஆக்சஸ் இல்லைன்னா அவங்க அதை எதுவும் மாடிஃபை பண்ணிடக்கூடாது. ஸோ டேட்டா ஒரு இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புறேன். அந்த இமெயில் நான் அனுப்பிச்ச விதமா இல்லாம நடுவுல நீங்க மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணி அந்த இமெயிலோட பாடியில போயிட்டு யூ சேஞ்ச் சம்திங், சப்ஜெக்டை மாத்துறீங்க, எல்லாத்தையும் மாத்தி அனுப்பிச்சிட்டீங்கன்னா, ஸோ என்னோட இன்டெகிரிட்டி இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ இன்டெகிரிட்டி இஸ் another important thing. அண்ட் தென் அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டாவோட அவைலபிலிட்டி, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளா இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் எனி டிசாஸ்டர், உங்க வந்து சர்வர் டவுன் ஆயிருச்சு, உங்களால ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அந்த அவைலபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஆயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன்ஆத்தரைஸ்ட் டெலிஷன். ஸோ இதுதான் சிஐஏ. இந்த சிஐஏக்கு ஏற்ற மாதிரி அட்டாக்கர் சைடில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கிங் த என்கிரிப்டட் டேட்டா. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்கிரிப்டாகவே வச்சிருந்தாலும் அதை கிராக் பண்ணால் உங்கள் கான்ஃபிடென்ஷியாலிட்டி போயிடும். சொன்ன மாதிரி மேன் என்ன மிடில் அட்டாக் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த ஆக்சஸே இருக்காது, பட் உங்கள் நெட்ஒர்க்குள்ளே வந்துடலாம். அண்ட் தென் இதனால டேட்டா லீக்கேஜ் நடக்கும். உங்கள் டேட்டா வந்து ஆக்சஸே இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் டேட்டா லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் இன்டெகிரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா மாடிஃபிகேஷன் ஆயிரும். அண்ட் தென் இதுலேயும் மேன் இன் மிடில் அட்டாக் நடந்து உங்கள் டேட்டா வந்து மாடிஃபை பண்ணி அனுப்ப முடியும். இந்த மலிஷியஸ் சர்வர்ஸ்க்குலாம் ஆக்சஸ் கிடைக்கும். அண்ட் தென் அவைலபிலிட்டியில் டிடோஸ் அட்டாக் நடக்கும், ராம்சன்வேர். நான் சொன்ன மாதிரி உங்கள் டேட்டா இருக்கும், ஆனால் என்கிரிப்ட் ஆயிடுச்சு ராம்சன்வேர் அட்டாக்னால அப்படின்னா உங்கள் டேட்டா அவைலபிளாக இருக்காது. அண்ட் தென் டிசாஸ்டர் லைக் பவர் அவுட்டேஜ், இல்லை ஏதோ ஒரு நேஷனல் டிசாஸ்டர் லைக் எர்த்குவேக், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலுமே உங்கள் சர்வர், அதாவது டேட்டா சென்டரில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் ஸோ உங்களோட டேட்டா கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதனால அவைலபிலிட்டி இஷ்யூ வரும். ஸோ டிசாஸ்டர் இஸ் அகைன் அனதர் திங். ஸோ இதனாலேயும் உங்கள் அவைலபிலிட்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த 3 விஷயங்கள் நீங்கள் வேர்ல்டு வைடாக கேட்டிருப்பீங்க. இஃப் யூ சி எனி நியூஸஸ் லைக் இந்த நியூஸ் ஃபீட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, ஒரு வல்னபிலிட்டி, மைக்ரோசாஃப்டில் ஒரு வல்னபிலிட்டி வந்திருக்கு. ஸோ ஜோஹோவில் ஒரு வல்னபிலிட்டி இருக்கு, குரோமில் ஒரு வல்னபிலிட்டி இருக்குன்னு வரும். ஸோ வல்னபிலிட்டி இஸ் நத்திங் பட் இஸ் அ வீக்னஸ். ஸோ அந்த வீக்னஸை அட்டாக்கர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வல்னபிலிட்டி. ஸோ வல்னபிலிட்டி இஸ் அ வீக்னஸ். அண்ட் தென் த்ரெட். த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் அ த்ரெட். அது வந்து ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட். அந்த இதுக்கு வந்து த்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் harmful things will happen towards the organization or an individual. அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவல்னால ஒரு த்ரெட் வரலாம், இல்லை நேச்சுரல் கெலாமிட்டிஸ் லைக் எர்த்குவேக் இந்த மாதிரி விஷயங்கள்னால த்ரெட் வரலாம். ஸோ த்ரெட் எப்படியெல்லாம் வரும்ன்றத ஒரு அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அண்ட் தென் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா சைபர் செக்யூரிட்டிக்கு முதல்ல ரிஸ்க்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 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 அனலிஸ்ட்டுக்கு வந்து ரிஸ்க்கை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியணும். ஸோ ரிஸ்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷன்லனா த்ரெட்டையும் வல்னபிலிட்டி வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு ரிஸ்க் ஸ்கோர் கிடைக்கும், அதுதான் ரிஸ்க். ஸோ இது மூணுத்தையும் எப்படி வந்து நம்ம அசஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் சொல்கிற இந்த கால்குலேஷன்லாம் நம்ம போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து நம்ம படிக்க போகிறோம் இன் அவர் கவர்னன்ஸ் கிளாஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ISO 27000 அதோட ஸ்டாண்டர்ட்ஸ், அதில் எப்படி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறது, ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஹை லெவல். இப்போ நான் சொன்னது இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அது வந்து நம்மளோட கோர்ஸ்ல எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரைனிங் சிலபஸ். இந்த ட்ரைனிங் சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்னைக்கு ட்ரெண்ட்ல, இன்னைக்கு வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஒருத்தன் உருவாகணும் அப்படின்னா, ஒரு அனலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 360 டிகிரியில் எல்லாமே கவர் ஆயிருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சைபர் செக்யூரிட்டி இஸ் அ பிக் டொமைன், அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்க சைபர் செக்யூரிட்டிக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஸோ அந்த இன்டர்வியூக்கு யூ ஹாவ் டு நோ சம் நாலேஜ் டு அட்டெண்ட் தட். அவங்க வந்து செக்யூரிட்டி அனலிஸ்ட் கேட்கலாம், ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு கேட்கலாம், கவர்னன்ஸ் கேட்கலாம், அண்ட் தென் டெக்னிக்கலாக இன்ஜினியரிங் டிப்ளாய்மெண்ட் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கேட்கலாம். பட் இந்த கோர்ஸ்னால நீங்கள் என்ன பெனிஃபிட் எடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எல்லா டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ்க்கும் யூ கேன் ஏபிள் டு அப்ளை பிகாஸ் யூ நோ ஆல் த திங்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் டிப்ளாய்மெண்ட்டை பற்றி படிப்பீங்க, அண்ட் நெட்ஒர்க்கிங்கை பற்றி படிப்பீங்க, சப்நெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிப்பீங்க, அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ்,
அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால்ஸ் எப்படி கான்ஃபிகரேஷன், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஐடிஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ப்ராக்ஸி சர்வர்ஸ், அப்புறம் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்ட்ரோல்ஸ்ல ஏபிடி, அதுக்கப்புறம் இடிஆர்னு சொல்லுவோம், என் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் படிக்கிறது. இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் வந்து இஸ் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம். ஒரு இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னா அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், அது எப்படி டிஃபெண்ட் பண்ணணும். எத்திக்கல் ஹேக்கிங் ஃபேஸஸ். எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ஹேக்கிங் லைக் எப்படி பண்ணுறது, அதோட ஸ்டெப்ஸ், அதில் என்னென்ன மாதிரி ஃபேஸஸ் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது. அண்ட் வல்னபிலிட்டி அசஸ்மெண்ட், ஒரு வல்னபிலிட்டி எப்படி அசஸ் பண்ணுறது, த்ரெட் இன்டெலிஜென்ஸ், சைபர் ஃபோரன்சிக்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி, பிஸ்னஸ் கண்டினியூட்டி அண்ட் டிசாஸ்டர் ரிகவரி, ISO 27000. ஸோ இதெல்லாமே ஒரு மேஜரான டாபிக்ஸ் இன்னைக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து சிலபஸில் கவர் பண்ணிடணும். அண்ட் தென் ஃபைனலி இந்த சைபர் செக்யூரிட்டியோட ஸ்கோப் வந்து ஏன் சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ் இன்னைக்கு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நிறைய செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இன்க்ரீசிங் சைபர் த்ரெட்ஸ். இன்னைக்கு அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. இன்னைக்கு ஒரு என்டிட்டிக்கு, ஒரு மிடில் ஸ்கேல் என்டிட்டிக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 3000 அட்டாக்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த 3000 அட்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1500 அட்டாக்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு க்ளோஸ் பண்ணுவாங்க. மீதி 1500 இட்ஸ் ட்ரூ பாசிட்டிவ், இட்ஸ் ஆக்சுவலி அட்டாக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அட்டாக்ஸ் உங்களோட செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அதுக்கான டீட்டெயில்ஸு, மீதி நீங்கள் ஒரு 500 அட்டாக்ஸ் யூ ஹாவ் டு ஒர்க் டெய்லி. அண்ட் இட்ஸ் லைக் அ 24/7 ஷிஃப்ட், 365 டேஸ்க்கு இன்னைக்கு மக்கள் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹூ ஆர் ஆல் ஹேவிங் த சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு 365 டேஸும் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னுமே த்ரெட் ஆக்டர்ஸ், அட்டாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸை தொடர்ந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இது மூலயமா இந்த சைபர் த்ரெட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியோட டிமாண்டு இன்னுமே அதிகமாகிட்டே இருக்கு. அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால தே வாண்ட் டு பில்ட் த டெக்னாலஜிஸ். அவங்க நிறையா டிஜிட்டலி கனெக்டட் ஆகுறாங்க, நிறையா க்ளவுட் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு யூனோ சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஒர்க்கை. ஸோ அதனால அவங்க நிறைய டிஜிட்டல் ஓரியன்டாக வரும்போது அந்த டைமில் அவங்களுக்கு செக்யூரிட்டி நீட்ஸ் தேவை இருக்குது. ஸோ தே வாண்ட் டு ப்ரொடெக்ட், பிகாஸ் அவங்க டிஜிட்டலாக போகும்போது அவங்களோட டேட்டா எல்லாமே வெளியே போகுது, தே ஸ்டோரிங் இன் மல்டிபிள் பிளேசஸ், அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் தென் ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைன்ஸ். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க சைபர் செக்யூரிட்டிக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வாங்குறீங்கன்னா ISO 27000 வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இஃப் யூ வாண்ட் டு கெட் த சர்டிஃபிகேட், அதுக்கு வந்து ஒரு லீட் ஆடிட்டர்னால உட்காந்து ஒரு 3 months to 6 months உட்காந்து ஃபுல்லாக அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுது. ஸோ ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே PCI DSS இருக்குது. யூரோப்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க யூரோப்புக்குன்னு தனியாக சைபர் செக்யூரிட்டி இது கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. கோபிட் 5ன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஹிப்பான்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டரி சர்வீசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியில் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலால் தான் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். இன்னைக்கு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இருக்கிறது. பிகாஸ் இன்னைக்கு நிறைய L1 அனலிஸ்ட் இருக்காங்க, பட் மேனேஜிங் தட் ஹூ நோஸ் ஆல், நான் சொன்ன அந்த 360 டிகிரியும் தெரிஞ்ச ஒரு ஆளை தான் வி கால் இட் அஸ் அ ஸ்கில்டு ப்ரொஃபஷனல். பிகாஸ் ஒரு டொமைனில் நான் இன்னைக்கு வெறும் ஆடிட்டிங் மட்டும்தான் பார்க்க போகிறேன், ஸோ ஒரு கம்பெனி என்னால் ஆடிட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. பட் அவங்களுக்கு டெக்னாலஜியில் என்ன நடக்குது, என்ன இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆடிட்டிங் சைடில் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்லுது, இன்னைக்கு ரெகுலேட்டரி என்ன சொல்லுது, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. இது வந்து ஒரு நாலேஜ் கேப். ஸோ இந்த கேப் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் குயிக்காக வந்து க்ரோ ஆக முடியும். அண்ட் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் மெனி திங்ஸ் இன் யோர் ஆர்கனைசேஷன் வெரி ஃபாஸ்ட்லி. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தே மூவ் இன் டு ஐ ப்ரொஃபைல்ஸ். இல்லைனா அவங்க தே வில் பி சிட் இன் தி அனலிஸ்ட் ரோல், தே வில் டூ வாட் தே நோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஒரு L1 அனலிஸ்ட் அப்படியே லெவல் 1லேயே தான் இருப்பார். ஸோ தே வாண்ட் டு மூவ்னா அவருக்கு வந்து மல்டிபிள் அந்த 360 டிகிரியும் மொத்த ப்ராடக்ட்டும் மொத்த டெக்னாலஜிஸும் தெரிஞ்சிருந்தா தான் ஸோ தே வில் பி கோ இன் டு தி நெக்ஸ்ட் லெவல்.
அண்ட் தென் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். எமர்ஜிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஓடி வந்திருக்கு. சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஏஐ, மிஷின் லேர்னிங், தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்னைக்கு ஐஓடிஸ்ல யூஸ் பண்ணி மெனி திங்ஸ் தே வில் பி கண்ட்ரோலிங் வெரி எலக்ட்ரானிக்லி. அண்ட் ஸோ இந்த ஆப்ரேஷனல் டெக்னாலஜிஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னுமே சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய தேவை இருக்கு. Okay, so in the emerging technologies is also an important factor for cyber security is growing. So இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் ஃப்ரம் 2010ல இருந்து 2023ல எவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் இனி வரைக்கும் வந்து ஆவரேஜாக ஓப்பனிங்ஸ் போடுறாங்க ஆர்கனைசேஷன்ஸில் அப்படின்ற எடுத்த ஒரு டேட்டா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 எவ்ரி இயர், லைக் என்ன சொல்றது, ஒரு 50,000 மக்கள் வந்து இன்னைக்கு ஐ மீன் இண்டஸ்ட்ரி வந்து லிங்க்டின்ல இன்னைக்கு போஸ்ட் போட்டே இருக்காங்க ஃபார் த சைபர் செக்யூரிட்டி. ரெக்ரூட்மெண்ட் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஸோ பை டேக்கிங் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ், ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி இஸ் பூமிங். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ டுக் this particular an opportunity for learning cyber security from Tamil Bhumi, it's going to be, it's going to be make a big change in your career. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். ஸோ நான் வந்து ஒரு சின்ன டெமோ காட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். லைக் ஸோ த டெமோ இஸ் அபவுட் ஃபிஷிங். ஒரு சின்ன அட்டாக்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ ஹவு திஸ் திங்ஸ் வில் ஒர்க். ஸோ ஐ சே லைக் ஃபிஷிங். அந்த ஃபிஷிங்கை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறது இல்லை. லைக் ஓகே, ஸோ எஸ், உங்களுக்கு இப்போ தெரியுது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் லாகின் ஸ்க்ரீன். People think it's actually a Netflix, but it's not an actually Netflix. நீங்க இதோட சப்ஜெக்ட் லைன்ல இருக்க, சாரி, இந்த யூஆர்எல்ல இருக்க நீங்க யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு நார்மல் யூசர் வராங்க. ஸோ தே டோன்ட் நோ மச் அபவுட் த செக்யூரிட்டி, பட் தே திங்க் இட்ஸ் அ நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ what they will do, இப்போ ஒரு ஸ்க்ரீனில் உங்கள் மொபைலில் இப்படி காட்டுது அண்ட் யூ ஆல்ரெடி ஹாவ் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், என்ன சைன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தே வில் லாகின் லெட்ஸ் test.co அண்ட் பாஸ்வேர்ட் நான் சும்மா போடுறேன், டோன்ட் ஷேர் அப்படின்ட்டு. ஓகே, பட் ஒன்ஸ் ஐ கிளிக் த சைன் இன், ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு போகும். பட் பேக் எண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டது இங்கே கேப்சர் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு அட்டாக்கர் ஸ்டீல் த இன்ஃபர்மேஷன் அட் தி பேக் எண்ட் யூசிங் த ஃபிஷிங் அட்டாக். இந்த மாதிரி நம்ம நிறைய டைப் ஆஃப் அட்டாக்ஸை வந்து ரியல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் ஹவு டு ஃபிக்ஸ் தட் அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் வி வில் சி. ஸோ இன் திஸ் கோர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒன்லி theoretical, it's more into practical also, but we will start from the scratch. நம்ம ரொம்ப beginning ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ நம்ம ஸ்லோவா வந்து we will learn like what is cyber security in 360 degree.